அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்மளுடைய பதிவில் பார்த்தீங்கன்னா, ஒரு வருடத்துக்கு பிறகு மீண்டும் இந்த ஆண்டினுடைய ஜூன் 14ஆம் தேதி அன்று இந்த புதாத்திய யோகங்களானது பார்த்தீங்கன்னா ஏற்படுகிறது. இந்த புதாத்திய யோகத்தினால தனுசு ராசி நேயர்களுடைய வாழ்க்கையில் எந்த மாதிரியான ஒரு மாற்றங்கள் ஏற்பட போகிறது, இவர்களுடைய வாழ்க்கையில ஏதாவது பார்த்தீங்கன்னா விபரீத ராஜயோகங்கள் ஏற்படுமா, இல்லை இவர்கள் வேறு ஏதாவது பார்த்தீங்கன்னா பிரச்சனைகளை சந்திப்பார்களா, அவர்களுடைய தொழில் ரீதியாக பார்த்தீங்கன்னா முன்னேற்றங்கள் ஏற்படுமா, இல்லை ஏதாவது பின்னடைவுகளை சந்திப்பார்களா, இது போன்ற பல விஷயங்களை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். பதிவை தொடர்ந்து பாருங்கள். இந்த வீடியோவை பார்க்குறவங்க தனுசு ராசி நேயர்களாக இருந்தீங்க அப்படின்னா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுத்துடுங்க. அதே போல் உங்களுக்கு ஏதாவது கஷ்டங்கள் பிரச்சனைகள் இருக்குது அப்படிங்கும் பொழுது ஓம் விநாயகா போற்றி அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் பதிவிடுங்க. அப்படி செய்யும் பொழுது உங்களுக்கு இருக்கக்கூடிய கஷ்டங்களையும் பிரச்சனைகளையும் மனதார நினைத்து கொண்டு இந்த ஒரு விஷயத்தை செய்துக்கோங்க. இந்த வீடியோவானது உங்களுக்கு பயனளிக்கக்கூடிய வகையில் ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும். அப்படிங்கிறதுனால இந்த வீடியோவை எங்கேயுமே கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரையிலும் பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைமாக நீங்கள் விசிட் பண்ணுறீங்க அப்படின்னா நம்மளுடைய சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே இருப்பீங்க. முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. அப்படியே கூட இருக்க அந்த பெல்லைக்கனையும் கிளிக் பண்ணிவிடுங்க. அப்பொழுது தான் நம்மளுடைய சேனலில் கொடுக்கக்கூடிய அனைத்து தகவலுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். அதையும் நீங்கள் பார்த்து பயனடையலாம். தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த புதாத்திய யோகத்தினுடைய பயிற்சியானது பார்த்தீங்கன்னா தடுமாற்றங்களும் மற்றும் குழப்பமான நாட்களாக இருந்தாலுமே நாட்கள் செல்ல செல்ல பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டத்தினுடைய பகுதியில் உங்களுக்கு ஆதாயங்கள் கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாங்க. அதே போல் மேசராசியில் ஆட்சி பெற்று அமர்ந்திருக்கக்கூடிய செவ்வாயினால் பார்த்தீங்கன்னா பல விஷயங்களானது உங்களுக்கு சாதகமாக இருக்கும். அதே போல் ரிஷப ராசியில் புதன் சாதகமான நிலையில் இருக்கிறாரு. அதனால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா எந்த ஒரு பிரச்சனைகளும் இருக்காது. அதேபோல் இந்த ஆண்டினுடைய ராகு கேது பயிற்சியில் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு மாற்றங்களும் கிடையாது. இந்த புதாத்திய யோகங்கள் ஏற்பட்டு இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தினுடைய கடைசி நாட்களில் பார்த்தீங்கன்னா சனி வக்ர பயிற்சியானது நடக்க போகுது. அதேபோல் இந்த தனுசு ராசிக்காரர்களுக்கு இப்பொழுது எப்படி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்து தெரிந்து கொள்ளலாம். இவர்களுக்கு பார்த்தீங்கன்னா அலுவலகத்தில் அப்படின்னு எடுத்துக்கொள்ளும் பொழுது தொடக்கத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தடைகளும் பின்னர் வளர்ச்சியும் ஏற்படுத்துவார் இந்த புதன் பகவான். அதேபோல் அலுவலகத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆதரவுகளும் கிடைக்கும். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நீங்கள் தோல்வியும் சவால்களையும் சந்திக்க வேண்டிய ஒரு சூழல்களும் உங்களுக்கு ஏற்படுங்க. அதே போல் உங்களுடைய வாழ்க்கை துணையினுடைய வழியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆதாயங்களானது ஏற்படும். அந்த ஒரு ஆதாயமும் உங்களுக்கு வளர்ச்சியை ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படின்னே சொல்லலாம். அதேபோல் தொழில் வளர்ச்சி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். அலைச்சல்கள் செலவுகள் இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு அதிகமாகவே ஏற்படலாம். அதேபோல் முக்கிய முடிவுகளையும் நீங்கள் இப்பொழுது தவிர்க்க வேண்டும். உங்களுக்கு வரக்கூடிய வாய்ப்புகளை பார்த்தீங்கன்னா தவறவிடக்கூடாது. அந்த வாய்ப்புகளை பார்த்தீங்கன்னா தக்க வைத்து கொள்ள வேண்டும். அதே போல் இந்த காலகட்டங்களானது உங்களுக்கு கலவையான ஒரு காலகட்டங்களாக இருக்க போகுது அப்படின்னு சொல்லலாம். உங்களுடைய நலம் விரும்பிகள் வாழ்க்கையினுடைய கடினமான நேரத்தில் உங்களுடன் துணை நிற்பார்கள். அதே போல் தனுசு ராசிக்காரர்கள் இந்த காலகட்டங்களில் வரக்கூடிய வாய்ப்புகளை கைவிட்டு விடக்கூடாது. இல்லையெனில் பிற்காலத்தில் எவ்வளவு முயற்சி செய்தாலுமே அந்த ஒரு வாய்ப்புகளானது உங்களுக்கு கிடைக்காமலே போகலாம். அதேபோல் இந்த காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இரண்டாம் பாதியில் உங்களுடைய வணிகங்கள் மீண்டுமே பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல லாபத்தை ஈட்டுவதை நீங்கள் காணலாம். அதேபோல் இந்த இரண்டாம் பாதி பார்த்தீங்கன்னா வேலை செய்பவர்களுக்குமே சாதகமாக இருக்கும். இந்த நேரத்தில் உங்களுடைய பணியை மேலதிகாரிகள் பாராட்டுவார்கள். பணியிடத்தில் உங்களுடைய மதிப்பும் மரியாதையும் உயரும். செவ்வாய் மேசராசியில் ஆட்சியாக அமர்வது உங்களுடைய ராசிக்கு 12ஆம் அதிபதி ஆட்சி பெறுவது தொலைதூரத்தில் வசிப்பவர்களுக்கு ஆதாயத்தை கொடுக்கும். குழந்தைகளுடைய வழியில் நல்ல ஒரு செய்திகளையும் நீங்கள் கேட்கலாம். இந்த காலகட்டத்தினுடைய ஆரம்பம் சற்று சவாலாகவே இருக்கும். இந்த நேரங்களில் உங்களுடைய மனம் ஏதோ அறியாத பயத்தை பற்றி கவலைப்படலாம். உங்களுடைய எதிர்காலத்தை பற்றி நீங்கள் அதிகம் கவலைப்படலாம். முதல் சில நாட்கள் உங்களுக்கு சற்று பாதகமாக கலக்கத்தை ஏற்படுத்துவது போலவே இருந்தாலும் நீங்கள் சவால்களை தைரியமாக எதிர்கொண்டால் ஒவ்வொரு பிரச்சனைக்குமே தீர்வுகள் கிடைக்கும். குழப்பத்தில் எந்த ஒரு முடிவையுமே பார்த்தீங்கன்னா எடுக்காமல் பிறகு தள்ளி போடுவது மிகவும் நல்லது. நீங்கள் வியாபாரத்தில் ஈடுபட்டு இருந்தால் இந்த காலகட்டத்தினுடைய இரண்டாவது பகுதியில் பார்த்தீங்கன்னா நீங்கள் நிதி நெருக்கடிகளை பார்த்தீங்கன்னா சந்திக்க வாய்ப்புகள் நேரிடும். இந்த காலகட்டத்தில் வருமானத்துடன் ஒப்பிடும்போது அதிக செலவுகளானது உங்களுக்கு இருக்கும். நெருங்கிய உறவை இனிமையாக வைத்திருக்க பேசும்போது கவனமாக இருங்கள்.
மற்றும் மக்களுடன் கண்ணியமாக நடந்து கொள்ளுங்கள். இந்த காலகட்டத்தில் உங்களுடைய வாகனங்கள் மூலமாக செலவுகள் உண்டாகலாம். சுக்கிரனுடைய சஞ்சாரங்களானது எதிர்பார்த்த பணவரவுகள் இருக்கும். வீட்டிற்கு தேவையான வசதிகள் செய்வதில் ஆர்வங்களும் காட்டுவீர்கள். அதே போல வீடு மனை வாங்குவதற்கான தடைகளும் உங்களுக்கு அகலும். தொழில் வியாபாரங்கள் சுமாராக இருக்கும். எதிர்பார்த்த கடன் உதவிகள் உங்களுக்கு கிடைக்கலாம். அதே போல புதிய வாடிக்கையாளர்கள் தொடர்புகளும் உண்டாகும். பழைய சிக்கல்கள் தீர்வதில் தாமதங்களும் உங்களுக்கு ஏற்படுங்க. உத்தியோகத்தில் இருப்பவர்கள் மேலதிகாரிகளை பகைத்து கொள்ளாமல் அனுசரித்து செல்வது நல்லது. திறமையான செயல்பாட்டால பாராட்டுகளும் உங்களுக்கு கிடைக்கும். குடும்பத்தில் எதிர்பாராத விருந்தினர்களுடைய வருகையினால விரும்பத்தகாத வாக்குவாதங்களும் உங்களுக்கு ஏற்படலாம். கணவன் மனைவிக்கிடையே அனுசரித்து செல்வது நல்லது. குழந்தைகள் பற்றிய கவலைகளும் உண்டாகும். அவர்களுக்காக நீங்கள் பாடுபடுவீர்கள். பெண்களுக்கு திட்டமிட்டு செய்தாலுமே காரியங்களில் தடைகளும் உங்களுக்கு ஏற்படும். எதிர்பாராத செலவுகளும் உண்டாகும். கலைத்துறையினருக்கு உடன் பணிபுரிபவர்களுடன் வீண் வாக்குவாதங்களும் ஏற்படலாம். கவனங்கள் தேவை. எனவே அனுசரித்து செல்வது நல்லது. எதிலும் முழு கவனத்துடன் ஈடுபடுவது நன்மையை கொடுக்கும். பணவரவுகள் எதிர்பார்த்தபடியே உங்களுக்கு இருக்குங்க. வீண் அலைச்சல்களும் உங்களுக்கு ஏற்படலாம். ஆனாலுமே இந்த சுக்கிரனுடைய சஞ்சாரத்தினால மனதில் இருந்த குழப்பங்கள் நீங்கி நிம்மதியும் உண்டாகும். கடன் பிரச்சனைகளானது உங்களுக்கு தீருங்க. அரசியல் துறையினருக்கு நீங்கள் அவசரப்படாமல் நிதானமாக எதையுமே செய்தால் வெற்றிகள் நிச்சயம். இந்த காலகட்டத்தில் எதிர்ப்புகளானது உங்களுக்கு விலகும். ராசிநாதனுடைய சஞ்சாரத்தினால எல்லா வகையிலுமே பார்த்தீங்கன்னா நன்மைகள் உண்டாகும். பணவரவுகளும் உங்களுக்கு அதிகரிக்கும். நண்பர்களால் உதவிகள் கிடைக்க பெறுவீர்கள். புதிய நபர்களினுடைய நட்புகளும் அதனால் மகிழ்ச்சியும் உண்டாகும். இந்த சூரியனுடைய சஞ்சாரங்கள் ஏற்கனவே செய்த ஒரு செயலை நினைத்து வருந்த நேரிடலாம். அதே போல் மாணவர்களுக்குமே கல்வி தொடர்பான விஷயங்களானது இப்பொழுது தாமதமாகவே உங்களுக்கு நடக்கும். புதிய நட்புகளும் உங்களுக்கு கிடைக்கும். தொழில் வியாபாரம் வளர்ச்சியை பெறும். இதுவரை இருந்த தொய்வுகளும் உங்களுக்கு நீங்கும். லாபங்களும் அதிகரிக்கும். இனிமையான பேச்சின் மூலமாக வாடிக்கையாளர்களை தக்க வைத்துக் கொள்வீர்கள். முயற்சிகளில் சாதகமான பலன்களும் உங்களுக்கு கிடைக்கும். காரியங்களை செய்து முடிப்பதில் திறமைகளும் வெளிப்படும். பணவரவுகளும் உங்களுக்கு கூடும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு புதிய பதவிகள் தேடி வரும். வேலை தேடுபவர்களுக்கு வேலைகளும் கிடைக்கும். கூடுதல் பணியினுடைய காரணமாக உடல் சோர்வுகளானது உங்களுக்கு உண்டாகலாங்க. அதே போல சக ஊழியர்களுடன் வாக்குவாதங்களை தவிர்ப்பது நல்லது. குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகளானது உங்களுக்கு தீரும். கணவன் மனைவிக்கிடையே திருப்தியான உறவுகளும் உங்களுக்கு காணப்படும். பிள்ளைகளுடைய கல்வியிலும் மற்ற வகையிலுமே சிறந்து விளங்குவீர்கள். பகைவர்களால் ஏற்பட்ட தொல்லைகளானது உங்களுக்கு நீங்கும். பெண்களுக்கு திட்டமிட்டபடி எதையுமே செய்து முடிப்பீர்கள். மனோதிடங்களும் உங்களுக்கு கூடும். கலைத்துறையினருக்கு ராசியில சனி இருப்பதனால கவனமாக பேசுவது நல்லது. வீண் பழிகளும் உங்களுக்கு உண்டாகலாம். வேலைகளில் எதிர்பாராத சிக்கலையும் நீங்கள் சந்திக்க வேண்டியும் இருக்கலாம். அதேபோல் அரசியலில் உள்ளவர்களுக்கு கூடுதல் பணிச்சுமையை ஏற்க வேண்டியும் இருக்கும். காரியங்கள் உங்களுக்கு தாமதமாக நடந்தாலுமே வெற்றிகரமாகவே நடக்கும். எதிர்பார்த்த கடன் வசதிகளானது உங்களுக்கு கிடைக்குங்க. புதிய பதவிகளும் வரும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த தனுசு ராசியில் உள்ள மூலம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இந்த காலகட்டங்களானது உங்களுக்கு தடைகள் நீங்கும். எதிர்ப்புகள் விலகும். அதேபோல் நோய் நீங்கி உடல் ஆரோக்கியங்கள் உண்டாகும். பணவரவுகளானது எதிர்பார்த்தது போலவே இருக்கும். புதிய நபர்களினுடைய நட்புகளும் உங்களுக்கு கிடைக்கலாம். அதேபோல் பாதியில் நின்ற காரியங்களை தொடர்ந்து செய்து முடிப்பீர்கள். திடீர் குழப்பங்களானது உங்களுக்கு ஏற்படலாம். மேலுமே தீ எந்திரம் ஆகியவற்றை கையாளும் பொழுது உங்களுக்கு கவனங்கள் தேவை. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா பூரடம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் தொழில் வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபங்களானது கிடைத்தாலுமே அதிகமாக உழைக்க வேண்டியும் இருக்கும். சரக்குகளை அனுப்பும் போது கவனங்கள் தேவை. உத்தியோகத்தில் இருப்பவர்கள் கூடுதல் கவனத்துடன் செயலாற்றுவது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா மிகவும் நல்லது. குடும்பத்தில் சிறு சண்டைகள் உண்டாகலாம். கணவன் மனைவி ஒருவரை ஒருவர் அனுசரித்து செல்வது நல்லது. பிள்ளைகளிடம் அன்பாக நடந்து கொள்வது நன்மையை கொடுக்கும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா உத்திரடம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் மனதில் திடீர் குழப்பங்களானது ஏற்பட்டு நீங்கும். சமையல் செய்யும் போது மின் சாதனங்களை இயக்கும் போதும் கவனங்கள் உங்களுக்கு தேவை. முயற்சிகள் சாதகமான பலனையே உங்களுக்கு கொடுக்கும். பணவரவுகளும் அதிகரிக்கும். தொழில் தொடர்பான காரியங்களை யோசித்து செய்வது நல்லது. அதே போல வீண் கவலைகள் ஏற்பட்டு நீங்கும். பணவரவுகள் உங்களுக்கு திருப்தியை கொடுக்கும். புத்தி சாதுரியத்தினால எல்லாற்றையுமே பார்த்தீங்கன்னா நீங்கள் சமாளித்து வெற்றியும் காண்பீர். அதேபோல இந்த தனுசு ராசி நேயர்கள் பார்த்தீங்கன்னா வியாழக்கிழமை தோறுமே நெய் தீபங்களை ஏற்றி தட்சிணாமூர்த்தியை வணங்க
உங்களுக்கு எதிர்பார்த்த பணவரவுகள் இருக்கும். செயல் திறமைகளானது அதிகரிக்கும். தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இது போன்ற புதிய சுவாரஸ்யமான புதிய தகவலை தெரிந்து கொள்வதற்கு நம்மளுடைய சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாத இருந்தால் முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. தேங்க்யூ.